ஹாய் எவ்ரிவன். நேத்திக்கு பிக் பாஸ் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அந்த நட்பு நட்டுன்னு ஒரு பெட்டிக்குள்ள இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயம் அது. எல்லாருமே வந்துட்டு இந்த வீட்ல வந்துட்டு அனுபவிச்ச விஷயம் அப்படின்னுட்டுன்னு போட்டிருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அந்த வீடியோலயே ஆகட்டும் அந்த போட்டோஸ்களே ஆகட்டும் வந்துட்டு பார்வதி கம்ருதீன் இல்லாம உங்கனால ஒரு நட்பு அந்த பாண்டிங் ரெண்டு ரெண்டு பேர் அங்க குரூப்பிசம் எல்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. குரூப்னு எல்லாம் பேசப்படுது. அது இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து கூட உங்களால பண்ண முடியலன்றது தான் வந்துட்டு பார்வதி அண்ட் கம்ருதீன் ஹாஸ் ஒன் த கப் அப்படின்றது தெளிவுபடுத்துது. லைக் நீங்க கேட்கலாம், பார்வதி கம்ருதீன் வந்துட்டு எவ்வளவு அசிங்கங்கள் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அசிங்கங்கள் தான் நான் பார்த்தேன் நான். பட் ஐம் நாட் சப்போர்ட்டிங் தம். பட் அதுக்கு அவங்க கொடுத்திருக்கிற ஒரு விஷயம் அந்த ரெட் கார்டு மட்டும்தான், அதுவும் ஒரு டிராமாக்காக கொடுத்திருக்காங்க. அப்படின்றப்பதான் வந்துட்டு இந்த விஷயத்த நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேச வேண்டிய நிலைமையை இவங்க உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இப்போ இவர் வாட்டர்மெலன், சாரி, வாட்டர்மெலன் பேசுறப்ப கூட, வாட்டர்மெலனோட வர்றப்ப கூட பார்வதி எனக்கு நீ உனக்கு நானுன்னு சொல்றப்பெல்லாம் வந்துட்டு வாட்டர்மெலனுக்கு அவ்வளோ ஒரு இது இருந்தது. அதே மாதிரி கம்ருதீன் வந்துட்டு வெளியில போறப்ப வந்துட்டு வினோத் கிஸ் பண்ணிட்டு போற ஒரு இது, உண்மையிலேயே அது ஐகானிக் போட்டோ. ஆக்சுவலி யாராலையுமே மறக்க முடியாது, காலத்துக்கும் மறக்க முடியாத ஒரு ஐகானிக் போட்டோ அது. ரொம்ப வந்துட்டு எல்லார் மனசுலயும் வந்துட்டு ஒரு முத்திரை குத்துன மாதிரியான போட்டோ அது. ஆக்சுவலி அதை பாக்குறப்போ இவர் வினோத் வந்துட்டு வெளியில போனப்பவும் வந்துட்டு அது அந்த ஏவில பகிரப்பட்டது. இப்போ வந்துட்டு அந்த நட்பை பத்தி சொல்றப்பவும் வந்துட்டு பகிரப்படும் போது வந்துட்டு வினோத் தன்னை அறியாம அழுதாரு அப்படின்றதுதான் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்ஸா இருந்தது அங்க. இதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் பேச வேண்டியது இருக்கு. என்னன்னா, திவ்யா வந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பத்தி எதுவுமே இல்ல, நான் யார்கிட்டயும் நான் வந்துட்டு ஐ சோஸ் ராங் பர்சனா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. பிஆர் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியால வந்துட்டு நம்மளோட பாப்புலாரிட்டி காட்டுறப்போ நமக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்றது, அந்த நம்மளோட விஷயங்களை வந்துட்டு நம்ம பணம் கொடுத்து நம்ம பண்ண முடியுமே தவிர இது போன்ற நட்புகள் வந்துட்டு வாங்க முடியாது அப்படின்றது தான். ஸோ ஃபார் திவ்யா ஐ எம் சேயிங் திஸ். சாண்ட்ரா, ரியலி எக், வாட் அ ஃபீமேல் ஷி இஸ் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆத்திரம் வருது. த வே ஷி வாஸ் ஸ்பீக்கிங் எஸ்டர்டே. ஷி இஸ் சேயிங் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. திவ்யா, அந்த திவ்யாவை தான் வந்துட்டு நீ உன் புருஷனோட கம்பேர் பண்ணி பேசின, உன் புருஷனோட சேர்த்து வச்சு பேசின, இப்ப இல்லைன்னு சொல்ற. ஐ டென்ட் மீன் இன் தட் வே அப்படின்னுட்டு கொண்டு வர, யூ மென்ட் இன் தட் வே அப்படின்றது தான் நாங்க சொல்றோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்துட்டு ஷீஸ் டாக்கிங் அபவுட் பாரு, பாருஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு எல்லாம். எனக்கு தெரியல, என்ன சொல்றது, வாட் ஸ்டூபிட் ஃபீமேல் ஷீ இஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஒன்ஸ் எப்போ வந்துட்டு அவங்க கேரளால இப்படி கிடையாது இங்கத்தான் இப்படின்னு சொன்னாங்களோ, நம்ம அவங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க கூடாது, அது நம்மளோட தப்பு அப்படின்றது தான் நான் வந்துட்டு புரிஞ்சுக்கினேன் இவங்க பேசுற விஷயத்துல. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரஜன் வந்துட்டு சாண்ட்ரா கூட இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு அவளுக்கு தகுந்த புருஷன் அப்படின்றத வந்துட்டு காட்டுறான். ஆஹ் அதே மாதிரி வெளியில மத்தவங்க கிட்ட பிஹேவ் பண்றப்போ ஒரு ஃப்ரெண்ட்லியா போறான். சோ வந்துட்டு பிரஜன்ன வந்துட்டு இந்த அளவுக்கு ஒருத்தர் வந்துட்டு, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் நம்ம கூடவே 24 மணி நேரமும் உட்கார்ந்துட்டு புரளி பேசி 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 பண்ணிட்டு இருக்கும் போது ஆல் தோஸ் ரபிஷ் கோஸ் இன் டு ஹிஸ் மைண்ட். இவனுக்கு என்ன பண்ணணும்ன்றது தெரியல. இப்போ ஒண்ணுமே இல்ல, அன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலி பணத்தை பத்தின பாட்டுகள் தான் பாடப்பட்டது. அப்போ வந்துட்டு இந்த காசு துட்டு அந்த அந்த பாட்டு வருது. இப்ப திவ்யா வந்துட்டு என்ன நாரவாயின்னு சொல்லி பாடுறா, நல்ல வாய் வந்துட்டு சம்பாதிச்சத நாரவாயின்னுட்டு என்ன மென்ஷன் பண்றா. எல்லாருமே நான் எடுப்பேன் அந்த பெட்டியன்னு பார்த்தாங்க அப்படின்னா யாரும் அங்க கேட்கல. ஒருவேளை நமக்கு டெலிகாஸ்ட் ஆகாம கூட இருந்திருக்கலாம். பட் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்.
ஷி ஹஸ் கம் டு டேக் த கேஷ் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. பட் இவங்களோட இது என்னன்னாக்கா பிரஜன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டு அரோரா பிளேட் கேம், இவர் வினோத் எடுத்துட்டாரு. இது வந்துட்டு இப்போ நம்ம பாக்குறப்ப வந்துட்டு ரம்யா கனி எல்லாம் பேசுறது கூட வந்துட்டு ரம்யாட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு பிரஜனை கேஷ் பாக்ஸ் எடுக்க சொல்லி சாண்ட்ராவை. ஸோ உங்களுக்கு பணம் தேவைன்றது நீங்க அதை ஓப்பனாவே சொல்லியிருக்கீங்க. ஓகே ஃபைன், வி அக்செப்ட். யார் கேஷ் பாக்ஸ் எடுத்தா இப்போ வினோத் எடுத்தது வந்துட்டு தப்புன்னுட்டு மனசுல அவருக்கு படுது. நம்ம வெளியில போய் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஹர்ட்டிங் வந்துட்டு இருக்கு. இப்போ அவர் சொன்னாரு நீ காரணம் இல்லைன்னு அரோராவை கட்டி பிடிச்சாரே தவிர, அதுக்கப்புறம் வந்துட்டு கனிட்ட பேசுறப்பெல்லாம் சொல்றாரு இப்ப அரோரா எடுக்கணும்னாக்க எடுத்திருக்க வேண்டியது தானே. அதைத்தான் நாங்க சொல்றோம். ஷி வாஸ் பிளேயிங் எ கேம். யாராச்சும் ஒருத்தர் எடுத்துட்டு போகணும் அப்படின்றத வந்துட்டு ஷி வாஸ் என்ன சொல்றது, எல்லாரையும் ட்ரிகர் பண்ணிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தா. ஓகே ஃபைன், இந்த ஒரு விஷயம் ஆகட்டும். பட் ஆனா இப்போ வந்துட்டு வினோத் பேசுறப்ப என்ன சொல்றாரு, எனக்கு அந்த 18 லட்சம் ரொம்ப பெரிய விஷயம். யா, இட் இஸ் அ வெரி பிக் திங் டு வினோத் ஆஸ் வி நோ விம் வெரி வெல். அவர் சொல்றாரு பசங்களோட ஃபீஸ் அது இதுன்னு பேசுறப்போ எவ்ரிதிங் இஸ் ஓகே. பட் ஒன்ஸ் ஹி வெண்ட் அவுட் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன வெளியில என்ன சுச்சுவேஷன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். நவ் இஸ் ஃபீலிங் வெரி பேட் அபவுட் இட். இது ஒரு பக்கம் நடந்தது. இதுல வந்துட்டு இந்த அம்மா எடுத்துட்டு போக இருந்த விஷயம் அது. என்ன சொல்றது, 1 லட்சம் 2 லட்சமாக இருந்தாலும் 18 லட்சமாக இருந்தாலும் 50 லட்சமாக இருந்தாலும் பணம் பணம் தான். என்ன சொல்றது, காந்தி மட்டும் இல்ல நாமளும் வந்துட்டு அந்த பணத்தை பார்த்து சிரிக்க தான் செய்யறோம். நமக்கு அவ்வளவு சந்தோஷம் வருது ஒரு பணத்தை பாக்குறப்போ, ஒரு மன நிம்மதியை கொடுக்குது அந்த பணம். நட்புகளும் உறவுகளும் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை அந்த பணம் நமக்கு கொடுக்குதுன்றது வந்துட்டு நிதர்சனமான உண்மைன்னு தான் நான் சொல்லுவேன் நான். என்ன சொல்றது, நம்ம வேற டாபிக்ல நான் அதை பத்தி பேசுறேன். பணம் எவ்வளவு முக்கியம் ஒருத்தருக்குன்றத நான் வேற டாபிக்ல நான் பேசுறேன், நாட் இன் டு திஸ். இப்ப நான் வெறும் நான் பிக் பாஸ் பத்தி மட்டும் நான் பேசிக்கலான்னுட்டு பாக்குறேன். இன்னொரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, கனி ஷி ஸ்ட்ரெயிட் அவே கேம் டு சாண்ட்ரா. வந்து கேள்விகள் மாத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எப்படி வந்துட்டு எனக்கு கிழவின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மழுப்பல். இல்ல எங்க மலையாள இதுல அந்த மாதிரி அப்படின்னா, மலையாள இதுவை உன்னோட வச்சுக்கோ, ஓகேவா? நீ வந்துட்டு என்ன சொல்றது, அடுத்தவங்களை இது பண்றதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மலையாளம்ன்றத கொண்டு வராத அப்படின்றது சொல்றோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஷி ஆஸ்ட் எஃப்ஜேவும் என்னையும் வந்துட்டு அப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னா, இல்ல நான் வேற டோன்ல பேசினேன். அமித் கிட்ட வரப்ப வந்துட்டு அமித் வந்துட்டு அவர் பேசுறப்பவும் வந்துட்டு அமித் கிட்டயும் சொல்றாங்க இல்ல நான் இப்படி பண்ணேன் அது அப்படி இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்ல நீங்க பேசுனீங்கன்னு அமித் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லவே ஓகே சாரி 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 சாரி. இது இவங்க கிட்ட சம்பந்தமே இல்லாம போயிட்டு சுபிக்ஷா கிட்ட போய் பேச ட்ரை பண்ணாங்க. சுபிக்ஷா வந்துட்டு நீங்க பாத்தீங்களான்னுட்டு சுபிக்ஷாவை கேட்கிறப்ப சுபிக்ஷா பார்த்தேன் நானு, நீங்க என்ன ஸ்கூபிடோன்னு சொல்லியிருக்கீங்க, எப்படி சொல்றீங்க என்ன ஸ்கூபிடோ அப்படின்னா, இல்லம்மா அது அந்த நாய் வந்துட்டு நம்ம கூடவே இருக்கும்னுட்டுன்னு ஒரு சமாளிப்பு. சோ நீ பேசுறதெல்லாம் பேசிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சமாளிப்பை கொடுக்குற அப்படின்னா, இப்ப அதே ஸ்கூபிடோன்னு உன்ன சொல்லியிருந்தாக்கா, இப்ப யாருன்னா இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாக்க நீ அக்செப்ட் பண்ணுவியா? இப்போ அந்த பாய்சன்ன்றத சொல்லலான்னுட்டு என் குழந்தைங்க மேல எல்லாம் நான் சத்தியம் வைக்கிறேன்னுட்டு வந்து ரம்யாட்ட வந்து பேசுறேன் இல்ல நீ. இததான் வந்து நான் நேத்து நான் பேசினேன். நான் ஆக்சுவலி எதுக்கு இந்த மாதிரி வந்து குழந்தைங்க மேல சத்தியம் வைக்கிறாங்க, அம்மா சத்தியம்னு சொல்றாங்கன்றது எனக்கு புரியலன்றது தான். ஸோ கனி வாஸ் டாக்கிங் அபவுட் இட். அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். எந்த நேரமும் வந்துட்டு குழந்தைகள் பலிக்கடா ஆகுறத வந்துட்டு நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா இவங்க பண்றது அப்ரப்டா எல்லாமே டிராமான்னு நல்லா தெரியுது. வாட் எவர் ஷி ஸ்பீக்ஸ் இட் இஸ் நாட் அட் ஆல் என்ன சொல்றது, ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லாத ஒரு ஃபேக்கான ஒரு வார்த்தைகள்ன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட வந்துட்டு ஒரு ஃபேக்கான ஒரு பாண்டிங்ல இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு லைஃப் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு சாபக்கேடு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான். என்ன சொல்றது, இப்போ திவ்யா வந்துட்டு எனக்கு அப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னுட்டுன்னு கண்ணு கலங்கினது தான் நான் சாண்ட்ராக்கோ பிரஜனுக்கும் சொல்றேன். நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு போலியான வாழ்க்கை. ரெண்டு பேரும் ஒரு ஃபேக்கான ஒரு பாண்டிங்ல இருக்கீங்க. உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமே கிடையாது. நீங்க டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஊர்ல இருக்கிறவங்களுக்காக நீங்க டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். பிரஜனுக்கு வந்துட்டு சாண்ட்ரா உட்கார்
த வே நிஜமா சொல்றேன், எந்த ஆம்பளையாலையுமே இருக்க முடியாதுங்க அந்த மாதிரி. இங்க வந்து கூட ஒரு மாதிரி நொய்யி 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 நொய்யின்னுட்டுன்னு ஒரு ஆம்பளைய போட்டு வறுத்து எடுத்து அந்த ஆம்பளை வேற திங்க் பண்ணவே முடியாது. இப்போ ஆம்பளைங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு பிரச்சனைனாக்கா ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவாங்கனாக்கா வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க. ஏன்னா வந்து இந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியில போயிட்டு இதுக்கு ஒரு காம்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இஸ் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த சுச்சுவேஷன் கிடையாது, இதுக்கு ஒரு காம்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக. பட் சாண்ட்ரா இஸ் நாட் அட் ஆல் லெட்டிங் him அவுட். அந்த மாதிரி பண்ணி ஒரு நொய்யு நொய்யு நொய்யுன்னுட்டுன்னு என்ன சொல்றதா, அது என்ன தானும் அஃபெக்ட் ஆகி பிரஜனையும் அஃபெக்ட் பண்ணி எனக்கு அந்த 2 குழந்தைங்க மேலதான் கொஞ்சம் பரிதாபமா இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்த அந்த குழந்தைங்க பார்த்து வளர்ந்தாங்கன்னா ஃபியூச்சர் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது வந்துட்டு யோசிக்கிறப்ப எனக்கு வலிக்குது. ஸோ திஸ் வாட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே. எனக்கு வந்துட்டு அந்த நட்புல கூட ஒரு பார்வதியும் கம்ருதீனையும் வந்துட்டு உங்களால இல்லாம போட முடியலன்றப்போ உங்க லட்சணம் என்னன்றத வந்துட்டு என்ன சொல்றது கொஸ்டினபிளா இருக்கு அப்படின்றது. அதர் திங் வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் விஜய் சேதுபதி, ஈவன் விஜய் டிவி வந்துட்டு சப்போர்ட்டிங் பாரு அண்ட் கம்ருதீன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து இப்ப எல்லாருமே சொல்றாங்க சாண்ட்ரா அன்னைக்கு பண்ணது டிராமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. விக்கல்ஸ் மட்டும் தான் அந்த கண் இப்படி போனதை நான் பார்த்தேன், என் கையில பிடிச்சிட்டு இருந்தா கண் இப்படி போனது. மா அவன் நடிக்கமாவோ, ஒரு நடிகையை வந்துட்டு லாஸ்ட் சீன் அந்த மாதிரி நடிகனாக்க நடிப்பாங்க இல்லையா, அதுதான் அவ அங்க பண்ணியிருக்கான்றதை தான் நாங்க சொல்றோம். நாங்க இட் இஸ் பியூர்லி அ டிராமா. விக்கல்ஸ்க்கு இன்னும் வந்துட்டு அது ரெஜிஸ்டர் ஆகல அது டிராமான்னு சொல்லிட்டு, பட் பார்த்தா அத்தனை பேருமே சொல்றாங்க இட்ஸ் டிராமா அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நவ் வந்துட்டு ரிவோக் பண்ணாம அந்த ரெட் கார்டை வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த விஜய் சேதுபதியோட ஈகோவை வந்துட்டு பார்த்து எங்களுக்கு துப்பணும்னு தோணுது, அவ்வளவுதான். நத்திங் மோர் டு டூ. என்ன சொல்ற, ரெண்டு பேரோட லைஃப் நான் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. பட் ஓகே, என்ன சொல்றது, கம்ருதீன் அன்னைக்கு ஆவடியில பண்ண ஒரு ஃபேன் மீட்டுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வந்தாங்க. இப்போ ஜிஞ்சில பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் இருக்கு. இருந்தாலும் அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு கோடு அது தேவையில்லைல்ல அவங்களுக்கு. அவங்க லைஃப் லாங் அதை சுமக்கணுமா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. உனக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில அந்த ரெட் கார்டு கொடுத்தா மட்டும்தான் அது தெரியும் நினைக்கிறேன் நான். விஜய் சேதுபதி பத்தி இன்னும் நிறைய பேசணும், நான் அடுத்த வீடியோல நான் பேசுறேன் நான். இப்போ இன்னைக்கு இப்ப நேத்து பார்த்தது வரைக்கும் நான் பேசுறேன். இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இதுலயும் சபரியும் ஆதிரைக்கும் இன்னும் டே 1ல சண்டை போடுற மாதிரி இன்னும் போட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் எதுக்கு வந்தாங்க, இந்த கப்பி எனக்கு வேணும், அந்த ஆர்வம் யாருக்குமே கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் வந்துட்டு பிரவீன்ராஜ், வினோத் இவங்க எல்லாம் சேர்ந்து, திவ்யா இவங்க எல்லாம் சேர்ந்து வந்துட்டு திவாகர் அகைன் பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கலி இப்போ நீ வந்து என்ன ஒரு கல் எடுத்து அடிக்கிறேன்னா அந்த கல் எடுத்து நான் திருப்பி அடிப்பேன் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ திவாகர் வாட் இஸ் டூயிங்னாக்கா நீ சந்தேக பிராணின்னு சொல்லிட்டு இவரோட ஒய்ஃபோட இதெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பர்சனலுக்கெல்லாம் நீங்க போகணுமான்றது எனக்கு தெரியல. அது கூட வந்துட்டு முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 days 3 daysல வந்துட்டு இதெல்லாம் தேவைதானா அப்படின்ற கேள்விகள் வந்துட்டு நமக்குள்ள நிறைய இருக்கு. கேள்விகள் நிறைய இருக்கு, விடைகள் மட்டும்தான் நமக்கு கிடைக்காம இருக்கு. சோ இந்த மேல் சாவனஸ்ட் விஜய் சேதுபதி வந்துட்டு தன்னோட ஈகோவை தூக்கி போட்டு இரண்டு பேரோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட சுற்றத்தார, அவங்களோட உறவினர்களோட வாழ்க்கையும் வந்துட்டு கருத்தில் கொண்டு அதை ரிவோக் பண்ணி, நீங்க இதுக்கு மேல வந்துட்டு அவங்கள உள்ள கூப்பிட்டு ஒன்றும் பண்ண போறது இல்ல, அட்லீஸ்ட் அந்த ரெட் கார்டை ரிமூவ் பண்ணீங்கன்னாக்க பெட்டரா இருக்கும். இது வந்துட்டு நான் ஹம்பிளா நான் கேட்டுக்கிறேன் நான். ஏன்னா ஒருத்தர் இந்த அளவுக்கு அடிக்க கூடாதுன்றதுதான், அவங்க எதிர்காலத்தை இப்படி அடிச்சு போடக்கூடாதுன்றது தான் வந்துட்டு என்னோட ஒரு கோரிக்கையா நான் சொல்லிக்க விரும்புறேன். தேங்க்யூ.